எனக்கு இங்க தேவகி வீடு தேவகி நீதானா? உன்னை எங்க எல்லாம் தேடுதுடி. என் சேதி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. பாடி வீட்டுக்கு போலாம். என்ன தேவிகா, வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வந்திருக்க போல இருக்கு. ஆமா, என் ஸ்நேகிதி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. நாங்களும் விருந்துக்கு வரலாமா? ஏன் பாயே. ஊர்ல இருந்து சாந்தா வந்திருக்கா. யாரு? என் ஸ்நேகிதி தெரியாதா? உன் ஸ்நேகிதி எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்கிற. வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க, செலவு காசு இருந்தா கொடுங்க. புதுசா ஏதாவது சொல்ல. பாபா கூட்டா இல்லடா, ஆடி அசைஞ்சிட்டு அறுதல். சரி, இந்த வேணாம் பேர் என்ன பண்ணுவான். அவன் காசு வரணும், போய் வாங்கிட்டு வா. எவ்வளவுன்னு கேட்காம எங்கடா வர்ற? 15 ரூபா. சீக்கிரம் வா, மோர கட்ட. ₹2 உங்க பையில இருக்கும், கொஞ்சம் பாருங்களேன். பையில என்ன இருக்குன்னு பாரு. வச்சுக்கிட்டு இல்ல நான் சொல்லுவேன். காலங்காத்தாலதான் கடனை கேட்கறதா? காலங்காத்தால நீ கடன் வாங்கின திருப்பி கொடு. வீட்டை விட்டு வெளியில போறப்போ கடன்கார மூஞ்சில முடிச்சிட்டு போன போற காலி உருப்படுமா? ஏயா கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? என்னங்க என்னங்க விட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற நீ? ஏதாவது அடிச்சு இருக்கு நீ? ஏப்பா என்ன அடிச்சிட்ட நீ? ஆமா. நான் எவ்வளவு பார்த்தானா? 15 ரூபா. ₹11 இருக்கு. ₹4 சாயங்காலம் தரேன். என்ன என்ன கடன் தானே சொல்லிட்டு போற, மறுபடியும் மரியாதையை சொல்லிட்டுப்பா. இந்த ₹1 டீ குடி போ. என்ன வேலை அந்த அப்பா கலாட்டா பண்ணிக்கிட்டு சும்மா போறியா நீ? போங்கயா. என்னங்க இதெல்லாம்? இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம். நீ ஏண்டி என்ன கல்யாணம் பண்ணிட்ட? அறிவு கிட்டவள கொட்டினா தாண்டி தேவை இல்லன்னா புள்ள பூச்சின்னு போட்டு முடிச்சு போடுவானுங்க. வீட்டுல போய் சோத்த பொங்கு வா. ஆமா, உங்க அப்பா நல்லா தானே இருந்தார், திடீர்னு என்ன ஆச்சு? அவர் டைம் முடிஞ்சு போச்சு. துணை யாரும் இல்லாதப்போ நேரா இங்க வந்துட வேண்டியதுதானே. ஏண்டி இவ்வளவு நாள் அங்க இருந்தே? என்ன பண்ணிட்டு இருந்தே? எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு முயற்சி பண்ணேன். ஆமா, உன் வீட்டுக்காரர் எங்க காணோம்? வருவாரு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரணுமே. கடைப்பையன் அப்பவே சாவி கொண்டு வந்து கொடுத்துட்டானே. கடையை மூடின பிறகுதானே அவருக்கு வேலையே ஆரம்பம். அதே வேலை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தது? சோமங்கடையில வாங்குது. சோமங்கடையில வாங்காதான் தண்ணியை கலக்குறான். முனியப்பங்கடையில வாங்கலாம்னு சொன்னோம்ல, அறுவல. இனிமே இதை குடிச்சு எங்க இருந்து போக வந்து பாலா போன. வா, இதை பாரு, இதை குடிச்சுட்டு இதுக்கு போக. ஆமா, வா வீட்டுக்கு போலாம். வா. மாமா கக்காத மாமா, கலக்குதிடா.
சரி நடந்தா சரியா போயிருமா? இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? எங்க இன்னைக்கு ஒரு நாளாவது ஒழுங்கா வரக்கூடாதா? ஏன் இன்னைக்கு என்ன அமாவாசையா? பௌர்ணமி. என் ஸ்நேகிதி வந்திருக்கான்னு சொல்லிருக்கேன்ல. இது வந்திருக்கான்னு சொன்னேன்ல. காலையில ஆமா உபசாரம் பண்ணணும். சொல்றது கேளுங்க. ஏண்டி பேசாம வர? மௌன விரதமா? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு ஃபார்மாலிட்டி பாக்குறியா? என்ன விஷயம் சொல்லு. ராத்திரி நீ என்ன நினைச்சே? ராத்திரியா? எதை பத்தி? இல்ல, ராத்திரி உங்க அண்ணன் ஒரு மாதிரி உளறிக்கிட்டே வந்தாரே, அத பத்தி நீ எதுவும் தப்பா நினைச்சிட்டியா? எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிற? அவர்கிட்ட முன்கோப்பமும் முரட்டுத்தனமும் இருக்கே தவிர மத்தபடி அது ஒரு குழந்தை. சொல்ல நினைக்கிறது நேரடியா சொல்லு. அவரை நீ தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். முழுக்க முழுக்க நிறைவான ஒரு மனுஷனை படிச்சுட்டா அவன் எங்க தனக்கினியா வந்துருவானு பயந்துதான் கடவுள் மனுஷனுக்கிட்ட சில குறைகளை வச்சிருக்கான். தைரியம் புருஷ லட்சணங்கிற மாதிரி பலவீன மனுஷ லட்சணங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணும் எங்க அண்ணனை தப்பா நினைக்கல. பயப்படாத. அப்பா, இப்போதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. இந்த கிழக்கு போக ரயில் இல்ல, அதுல இந்த கவுண்டமணி பாஞ்சாலி இங்க வாயன். இது என்ன மச்சான் வெச்சுக்கோ அப்படின்னு ஒரே ஐயோ, சினிமா பைத்தியம் வருது. பார்த்தா ஆளை விடாது. இந்த பக்கம் திரும்ப. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே தூக்கி அதான் ஒரே துஷ்டா துஷ்டா. ஏய், இரு இரு இரு. தேவகேட்டா, தண்ணிக்கு வந்தீங்களா? என்ன கண்ணு செவந்திருக்கு? ராத்திரி பூரா தூங்கலையா? ராத்திரி உன்னத்தான் தேடினே தாளாட்டுறதுக்கு காணோம். ஏன் அண்ணன் வரல? ஏண்டி முண்டோ, எப்ப பார்த்தாலும் இதே நினைப்புதானா? காலங்காத்தால வேற பேச்சு இல்ல. சும்மா இப்படி. இது யாரு புதுசா இருக்கு? என் ஸ்நேகிதி பட்டணத்துல இருந்து வந்திருக்கா. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நினைச்சேன் பார்த்த உடனே நீங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருப்பீங்கன்னு. அக்கா வீட்டுல தானே இருக்கீங்க? வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வர்றேன். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். போயிட்டு வரட்டா? அக்கா தேவகி அக்கா. அக்கா சரியான ஆளு. நாலு கழுத வயசாகுது, அவ என்ன போய் அக்காங்கிற பாரு.